வணக்கம். இது வந்து இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் ஒன்று புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டீடைலர்ஸான 4 பேர். என்னடா 2 பேர் இருக்கிற 4 பேர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கேமரா முன்னாடி 2 பேர், கேமரா பின்னாடி எடிட்டரும் கேமராமேனுமே ஆக்சுவலி டீடைலர்ஸ் தான். டீடைலர்ஸான 4 பேர் வந்து அரட்டை அடிச்சா எதை பற்றி பேசுவோம் அப்படின்றதா இதோட நோக்கம். அரட்டை என்ன வந்து நீங்கள் வந்து அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது மட்டுமே பேசுவோம், ஒன்றும் புரியாது அப்படின்றது கிடையாது. கஸ்டமர்ஸான நீங்கள் எங்ககிட்ட கேட்ட ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 25 கேள்வியை எடுத்து அதுலேருந்து கட் ஷார்ட் பண்ணி கிளப் பண்ணி ஒரு செட் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை எடுத்து அந்த ஒரு கொஷினையும் ஒரு எபிசோடாக போடலான்றது தான் இந்த பாட்காஸ்டோட நோக்கம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டே டியூன். என்ன விஷ்ணு, டீடைலிங் பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? சொல்லுங்க விஷ்ணு, நம்ம சீரீஸ் ஆஃப் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது? சொல்லுங்க ப்ரோ. கோட்டிங்னா என்ன, இடிஎஃப்னா என்ன? இது என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். நேத்து இது சும்மா நான் சேக் ஆஃப் பாட்காஸ்ட்லாம் சொல்ல, நேத்து வந்து எனக்கு ஒரு எக்ஸ்டர் கஸ்டமர் கால் பண்ணி அவர் என்ன கேட்கிறாருன்னா, சார் பிபிஎஃப் கோட்டிங் போடணும் அப்படின்னு என்ன அப்படின்றாரு. ஸோ அது வந்து அவர் நம்ம கஸ்டமர்ஸ்ன்றது நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம ஒரு கஸ்டமராக ஒரு 5-6 இயர்ஸ் பேக் இருக்கும்போது நம்மளுக்குமே பெரிய ஐடியா இல்லை. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால நமக்குன்னு அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிபிஎஃப் வேற, கோட்டிங் வேற. அதுவே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கோட்டிங்ன்றது சிம்பிளா அகைன் நான் சொல்லிடுறேன், இது வந்து லேமேன் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நாங்கள் பேச போறோம். நீங்க எங்களுக்கு கால் பண்றீங்கன்ற பட்சத்தில் நம்ம ஒருத்தருக்கும் நம்ம அதை விட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா பாட்காஸ்டோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நிறைய இருக்கு. கோட்டிங்ன்றது நத்திங் பட் மேல ஒரு லிக்விட் லேயர் அப்ளை பண்றது பேர் தான் கோட்டிங். பிபிஎஃப்ன்றது நத்திங் பட் ஒரு டான்ஜிபிளான ஒரு மெட்டீரியல், ஒரு பிளாஸ்டிக் ஷீட், டிபியூ மெட்டீரியல்னு சொல்லுவோம், தெர்மோ பிளாஸ்டிக் பாலியூரித்தேன், புரிதலுக்கு பிளாஸ்டிக்னு சொல்றேன். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வண்டி மேல இன்ஸ்டால் பண்ணி மேல வந்து சிம்பிளா சொல்ல போனா ஒரு போனுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் போடுற மாதிரி தான் வந்து பிபிஎஃப். கோட்டிங் எங்க போடுவோம், பிபிஎஃப் எங்க போடுவோம்னா ரெண்டுமே சிமிலர் தான். பெயிண்டட் சர்ஃபேசஸ், காரோட பெயிண்டட் சர்ஃபேசஸ் எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலையுமே கோட்டிங் அப்ளை பண்ணுவோம், இல்ல பிபிஎஃப்பும் போடுவோம். ரெண்டும் ஒரே காருக்கு பண்ண முடியாது. அதுலயே நிறைய கூத்து நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. கோட்டிங் போட்டு பிபிஎஃப் போட்டு கொடுப்போம், பிபிஎஃப் போட்டு கோட்டிங் போட்டு கொடுப்போம். சாண்ட்விச் மாதிரி பேசுவாங்க. பிபிஎஃப் போடுவாங்களாமா, நடுவில் கோட்டிங் போடுவாங்களாமா, அதுக்கப்புறம் பிபிஎஃப். இது என்ன பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸா சாண்ட்விச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்களுமே அதுல நிறைய அனுபவிச்சிருப்பீங்களே. இப்போ நீங்களுமே இப்போ ரீசெண்டா நம்ம கஸ்டமர் பேர் எது அப்படின்றது எடுக்க வேண்டாம், ஒரு ஒயிட் கரெக்டா வந்து உங்களுக்கு வந்தது, வெளியில ஒரு ஆக்சசரிஸ் கடையில கோட்டிங் போட்டு வந்தாரு, அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். அதை பத்தி சொல்றதுக்கு என்னன்னா, கோட்டிங் வந்து என்ன ப்ரோ டக்குனு கேட்டு சொல்றேன். அதாவது ஒரு ஒயிட் கலர் கரெக்டா வருது, அந்த கரெக்டாக வெளியே ஒரு அக்சசரிஸ்ல கோட்டிங் போட்டிருக்காங்க. கோட்டிங் போட்டு ஒரு 10 நாள் இருக்கும், அந்த வண்டி வருது, நம்மள்ட்ட வாஷ்க்கு வருது. அந்த வாஷ் பண்ணி பார்க்கல தெரியுது ஹைட்ரோஃபோபிசிட்டி சுத்தமா அந்த வண்டியில இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, கோட்டிங் போட்டு. அதுதான் கரெக்ட். அந்த ஹைட்ரோஃபோபிசிட்டி இல்லைன்னா அவர் என்ன மீன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்ட், கோட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. இன்னைக்கு ப்ரிவலண்டா இருக்க 2 கோட்டிங் பாத்தீங்கன்னா செராமிக் கோட்டிங், கிராஃபீன் கோட்டிங். அதை விட டீடைல்ஸ்லாம் இப்போ நாங்கள் இந்த இதில் போக விரும்பல. செராமிக் கோட்டிங், கிராஃபீன் கோட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செராமிக் கோட்டிங்ன்றது சிலிகான் டை ஆக்சைடோட பொருளால் ஆக்கப்பட்டது. கிராஃபீன் கோட்டிங்ன்றது அந்த சிலிகான் டை ஆக்சைடோட சேர்த்து கொஞ்சம் கிராஃபீன் ஆக்சைட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம். அதனால என்ன ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிலிகான் டை ஆக்சைடோட கோவலன்ட் பாண்டிங் வந்து இந்த கிராஃபீன் ஆக்சைட்ஸ் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றனால செராமிக் கோட்டிங்கை காட்டிலும் கிராஃபீன் கோட்டிங்ன்றது கொஞ்சம் ரொம்ப டியூரபிளாகவும் லைஃப் கொஞ்சம் நல்லா வரும், கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போரோஃபின் கோட்டிங் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. அது இன்னும் மேஜர் பிராண்ட்ஸ்லாம் எதுலையுமே இல்லை, இன்னுமே அது ரிசர்ச் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த செராமிக் கோட்டிங், கிராஃபீன் கோட்டிங் வித்தியாசம் வந்து தியரட்டிக்கலாக தான் தவிர ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காருக்கு கோட்டிங் போட்டதுக்கு அப்புறம் டீடைலர்ஸான எங்களுக்கு அது செராமிக் கோட்டிங் போட்டிருக்காங்களா, கிராஃபீன் கோட்டிங் போட்டிருக்காங்களா தெரியாது. கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒருத்தர் வந்து கிராஃபீன் கோட்டிங் போட்டிருக்கேன் நான் அப்படின்னா வந்து என்ன பண்ணிட முடியும் நம்மளால? ஓகே போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்க தான் முடியுமே தவிர அதில் வந்து செராமிக் கோட்டிங் போட்டிருக்காங்களா, கிராஃபீன் கோட்டிங் போட்டிருக்காங்கன்றது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை பேஸ் தான். அதனால தான் அகைன் நாங்கள் சொல்கிறோம், ரெப்யூட்டட் டீடைலிங் ஸ்டுடியோஸில் பண்ணிக்கங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்த டீடைலிங் ஸ்டுடியோஸ் ரெப்யூட்டட் பிராண்ட் யூஸ் பண்றாங்கன்ற பட்சத்தில் என்னன்னா, தேர் ஆன்சரபிள் டு த பிராண்ட். நான் வந்து ஒரு பாட்டில் ஒரு கோட்டிங் வாங்குறேன், அதை வச்சு 2 கார் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு பாட்டில் கிராஃபீன் கோட்டிங் யூஸ் பண்ணி ஒரு 10 காருக்கு பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிராண்டோட கொலாபரேஷன் போடுவோம் நம்மளாம் இன்ஸ்டாகிராமில். அவங்களே எங்களை கேள்வி கேட்டுருவாங்க, ஏன்டா நீ வாங்கினது ஒரு பாட்டில் கிராஃபீன் கோட்டிங் வாங்கியிருக்கிற, நீ என்ன 10 கார் நீ பாட்டி போட்டுட்டு இருக்க அப்படின்றது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஒரு ரெப்யூட்டடான டீடைலிங் ஸ்டுடியோஸில் போடுறதுக்கான மெயின் அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரெப்யூட்டேஷனுக்கு பின்னாடி ஒரு பிராண்டும் இருக்குது. எங்கள் ரெப்யூட்டேஷன் நாங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறன்ற பிராண்ட் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அதனால ரெப்யூட்டான இடத்துல போடுங்க. சரி, நம்ம ரொம்ப இது பண்ணி போறோம்னு நினைக்கிறேன். சரி, கோட்டிங் பத்தி ஆமா முடிச்சிடலாம். இவ்வளவுதான் கோட்டிங். பிபிஎஃப்ன்றது என்னன்னா, அகைன் அதுதான் ஒரு பிளாஸ்டிக் லேயரை வந்து ஒரு டிபியூ ஃபிலிமை வண்டி ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிடுவோம். எப்படி ஹீட் பண்ணி விட்டுவாங்களா இல்ல? அதுதான் விஷயம். அது வந்து அதுதான் விஷயம். ஆக்சுவலி பிபிஎஃப்லயே 2 வகை இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வகை நீங்க பாத்தீங்கன்னா பிவிசி ஃபிலிம்னு சொல்லுவோம், பாலிவினைல் குளோரைட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
தெர்மோபிளாஸ்டிக் பாலியூரித்தேன் டிபியூ மெட்டீரியல். இந்த பிவிசி ஃபிலிம்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க டீடைலிங் ஸ்டுடியோஸ்ல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க தான் பெஸ்ட் அப்படிலாம் நாங்கள் பேசவே விரும்பல. டீடைலிங் ஸ்டுடியோஸ்னு முறையா ஒரு இப்போ செட்டப்பா இப்போ ஒர்க் பண்ற யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிவிசி ஃபிலிம்ஸ் பாலிவினைல் குளோரைடு யூஸ் பண்ண மாட்டாங்க. புரிதலுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் கேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க, கிளியர் ஃபோன் கேஸ், ஒரு 6 மாசத்துல நீங்களே பாப்பீங்க அப்படியே மஞ்சள் தேய்ச்சி விட்ட மாதிரி ஃபுல்லா மஞ்சள் கலர் ஆயிடும். அதுதான் பிவிசி மெட்டீரியல், பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஃபோன் கேஸ் வந்து அதுவே ஆகுதுன்னும் போது அஃப்கோர்ஸ் பிபிஎஃப் ஆக தான் செய்யும். பட் நான் அதையும் சொல்லிடுறேன், டீடைலிங் ஸ்டுடியோஸ் நீங்கள் இந்தியாவிலேயே எங்கே போனாலும் உங்களுக்கு பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க, டிபியூ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க, தெர்மோபிளாஸ்டிக் பாலியூரித்தேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், டீடைலிங் ஸ்டுடியோஸில் பண்ணால் உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்ன்றீங்க பார்த்தீங்கன்னா, பிவிசி மெட்டீரியல் வந்து ஹீட் கன்னை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதை நம்ம நேர்லேயே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு வாட்டி புதுப்பேட்டைக்கு ஒரு விஷயமா போகும்போது ஹீட் கன்னை வச்சு உருக்கி அதை பெயிண்டை அப்படி உட்கார வைப்பாங்க. அதே டிபியூ இன்சுலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் இன்சுலேஷன். ஸோ என்ன ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டுக்கு மேலே அந்த பிபி இது ரெண்டுத்துக்கு நடுவில் தண்ணி இருக்கும். ஸோ அது வந்து பெயிண்ட்டாக இணையாது, அப்படியே உட்காந்துக்காது. ஸோ பெயிண்ட்டுக்கு மேலே ஒரு லேயராக தான் உட்காரும். அதே பிவிசி ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மெல்ட் பண்ணி பெயிண்ட்டை ஐக்கியம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஊறிக்கும் போது பெயிண்ட் அஃப்கோர்ஸ் அது வரதான் செய்யும். ஸோ அதனால அகைன் இதில் இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக நாலேஜ் வேணும்னா நீங்கள் வந்து எங்கள் 2 பேரில் யாருக்கு வேணால் கால் பண்ணலாம். அதை நாங்கள் கொடுக்க இன்னும் தயாராக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஒரு கஸ்டமருக்கு 3/4 மணி நேரம் 1 ஹவர்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட் அதை பாட்காஸ்ட்டில் பண்ண முடியாதனால சுருக்காமல் முடிக்கிறோம். கோட்டிங் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லிக்விட் பாலிமர் அதை மேலே அப்ளை பண்ணி கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு அது அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டான்ஜிபிள் மெட்டீரியல் கிடையாது. இதில் என்னன்னா இதோட யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, அதோட யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன. சரி, இப்போ கோட்டிங் எதனால போடுறோம், பிபிஎஃப் எதனால போடுறோம்? சிம்பிள், அது வந்து கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் தான். இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டிங்ன்றது எதுக்குன்னா புது வண்டியை புதுசாகவே வச்சுக்கிறதுக்கு. ஸ்க்ராட்சே விழுந்தாலும் அந்த வண்டியோட கிளாஸ் லெவல்ஸில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஷோரூம் ஷைன் உங்களுக்கு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அது 2 இயர்ஸ் கோட்டிங்கோ 7 இயர்ஸ் கோட்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ 7 இயர்ஸோ உங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புது வண்டியாகவே இருக்கும் ஸ்க்ராட்சே விழுந்தாலும். பிபிஎஃப்ன்றது அப்படி கிடையாது. பிபிஎஃப்ன்றது ஒரு ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் லேயர். கிட்டத்தட்ட நீங்கள் செங்கல் கூட எடுத்து போட்டு தேக்கலாம், ஸ்க்ராட்ச் விழாதுன்றது தான். அதுக்காக நம்ம யாரும் செங்கல் போட்டு எடுத்து தேக்க போகிறது இல்லை. அது ஒரு கொலோக்கியலாக புரிதலுக்காக சொல்லிட்டு இருக்கேன். செங்கல் எனக்கு வந்து என்னோட பர்பஸ்ன்றது வந்து எனக்கு ஸ்க்ராட்சே விழக்கூடாதுங்க. எனக்கு வந்து ரோட்டில் நான் நிப்பாட்டிட்டு போயிடுறேன், சின்ன பசங்களாம் இது பண்ணிட்டு போயிடுறாங்க, எனக்கு ஸ்க்ராட்ச் விழக்கூடாதுன்னா பிபிஎஃப் தான். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. மைனஸ் ஸ்க்ராட்ச்லாம் எனக்கு பெரிய கவலை கிடையாது. சிவப்பு வண்டி எடுத்துட்டேன், கருப்பு வண்டி எடுத்துட்டேன், எனக்கு இந்த கிளாஸ் லெவல் ஷோரூம் ஷைனில் அப்படியே இருக்கணும் அப்படி இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு கோட்டிங் பெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ரொம்ப ப்ரீஃபான ரொம்ப குறுகிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதை நான் சொன்ன மாதிரி காலதாமதம் காரணமாக இவ்வளோதான் எங்களால் பேச முடியும். இதில் உங்களுக்கு இன்னும் டெப்த்தான நாலேஜ் வேணும்னா டைரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும்தான். போக போக டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே போகும். இந்த சீரீஸை வந்து விடாமல் கண்டினியூஸாக பாருங்கள். யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி. See you in the next episode. Thank you.